ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தோழர் மகிழன் இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம். தோழர் உதயநிதி ஸ்டாலின் விரைவில் துணை முதல்வர் ஆகிறார். அறிவாலயத்தில் நடந்த கூட்டம். முதல்வர் ஸ்டாலின் தலைமையில திமுக கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள்லேருந்து முக்கியமான தலைவர்களோட ஆலோசனை நடத்தியிருக்கிறாரு. 1 மணி நேரத்துக்கு மேலாக அந்த ஆலோசனை போயிருக்குன்னு சொல்றாங்க. நேற்று நடந்த டிஎம்கேவினுடைய 75வது வருட பவள விழா கூட்டத்தில சில மூத்த நிர்வாகிகள் மேடையிலேயே ஓப்பனா சொல்லிட்டாங்க. இது சரியான தருணம். ரொம்ப இதுக்கப்புறம் டிலே பண்ணாதீங்க. உங்கள அன்பழகன் பரிந்துரைக்கலையா? துணை முதல்வர் ஆக்குவதற்கு. அது மாரி இப்போ உதயநிதி ஸ்டாலின் ஆக்குங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க. இன்றைக்கு அதற்கான இது போயிட்டுருக்கு. விரைவில் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுன்னு செய்திகள் வருது. இன்னொரு புறம் சீமான், அப்புறம் நேற்றைய தினத்தில விஜய் செய்த செயலுக்கு உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த இதெல்லாம் எப்படி தோழர் பார்க்குறீங்க? அதற்கான என்ன தேவை? சமூகத்துல என்ன அப்படியான தேவை இருக்கு அப்படின்னுங்கிறது நமக்கு தெரியல. அவங்க கட்சிக்குள்ள அந்த தேவையை உணர்றாங்களோ அப்படிங்கிறது தான் நமக்கு புரியுது. இப்ப ஸ்டாலின கொண்டு வந்தாங்கன்னா, கலைஞருக்கு கிட்டத்தட்ட 80 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. குறைஞ்சது ம். ஒரு 70 வயசுக்கு மேல தான் அத அத பத்தி பரிசீலனை அவரால நடக்க முடியாத ஒரு நிலைமை இருந்துச்சு. வீல் சேர்ல வந்தாரு. ஸ்டாலினுக்கு உடம்பு சரியில்ல அப்படிங்கிறத பல ஆண்டுகளா சொல்றாங்க. நமக்கு தெரிஞ்சு ஒரு 20, 25 வருஷமா அத சொல்றாங்க. ஆனால் ம். ஸ்டாலின் தரப்புல இருந்து, திமுக தரப்புல இருந்து அதை தொடர்ந்து மறுக்கிறாங்க. இப்ப கூட அமெரிக்க பயணம், அவருடைய உடல்நிலை அ ஆப்பரேஷனுக்காக போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஊடகங்கள்ல ஒரு அரசல் புரசலா பேசுனாங்க. இல்ல, இல்ல அவர் இந்த நிதி சார்ந்து, தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு தான் போறாரு அப்படின்னு சந்திப்புகள் எல்லாம் அவங்க தொடர்ச்சியா வெளியிட்டாங்க. மருத்துவமனைக்கும் போயிருக்கலாம். அது நமக்கு தெரியல. ஆனால் அவர்கள் தரப்பு ஸ்டாலின் உறுதியா இருக்கிறாரு. ஸ்டாலின் மிகப்பெரிய தலைவராக இருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனா கலைஞரை மிஞ்சுகிறார் ஸ்டாலின் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நேரட்டிவ். அப்படி ம். ஒரு சிறந்த அதாவது ராகுல் காந்தியை முன்னிறுத்துகிறார். ஆ இந்த கூட்டணி அமைவதற்கு அ கூட்டணி அமைவதற்கு மதச்சார்பற்ற கூட்டணி அமைவதற்கு ஸ்டாலின் ஒரு முன்கை எடுக்கிறார். பல அதாவது காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே கூட ராகுலை முன்னிறுத்தாத போது, இந்த ம். கூட்டணியை முதல்ல ராகுலை முன்னிறுத்தி உறுதிப்படுத்தியவர் ஸ்டாலின் தான். இன்றைக்கு கூட அவர் 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 மீது கொலை மிரட்டல், இந்த நாக்கை அறுத்துருவோங்கிற செய்திகள்லாம் வரும்பொழுது, அவர் அதற்கு எதிராக அறிக்கை விடுத்திருக்கிறார். நாங்க உங்களோட ஒரு முன்னணி மாநிலமாக தமிழ்நாட்டை தொடர்ந்து அவர் வழிநடத்திட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் தான். அவர் நேற்று 75வது ஆண்டு கொண்டாடுகிற அந்த விஷயத்த விட, இன்றைக்கு அரசியல் சூழல் இருக்கிற நிலைமையில, நீங்க இந்திய நாடு சிக்கி தவிக்கிற இந்த மதவாத அரசியலுக்கு முகம் கொடுக்கிற அளவுல அதை எதிர்த்து நிற்கிற தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு தடை போடுகிற ஒரு கட்சியாக திமுக இருக்கு. அதை ஸ்டாலின் அந்த இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற சமயத்துல உதயநிதியை ஏன் கொண்டு வரணும்? அப்படிங்கிற கேள்வி மக்களிடத்துல இயல்பா இருக்கு. அதற்கான தேவை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சீமான் மாதிரியான ஆட்களுக்கு தீனி போடுகிற மாதிரி திமுக நடந்து கொள்கிறது. பல விஷயங்கள்ல அவங்க சறுக்கல்கள சந்திக்கிறாங்க. அது கொள்கை சார்ந்த விஷயமா இருக்குங்கிறது அதிர்ச்சியான விஷயம். அத அவங்க மாத்திக்கலன்னா, திமுகவினுடைய சரிவை யாராலும் தடுக்க முடியாது. புதிய, புதிய சக்திகள் வந்துட்டு இருக்கிறாங்கங்கிறதை நம்ம கவனிக்க வேண்டியது. இப்ப சீமானுடைய குற்றச்சாட்டு என்ன இருக்கு? இந்த வாரிசு அரசியல் அப்படிங்கிறது தான் மைய பிரச்சனையா இன்றைக்கு மாறுது. கட்சியை காப்பாற்றுவதற்கு மகன்கள தான் கொண்டு வந்தா தான் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற நேரேட்டிவா அவங்களே செட் பண்றாங்க. அதற்கான தேவை என்ன வந்துச்சு? அப்போ கட்சியினுடைய கட்டமைப்பு என்னவா இருக்கு? அனைவருக்குமான அதிகாரம் அப்படின்னு இன்றைக்கு திருமாவளவன் அனைத்து மக்களுக்குமான அதிகாரம், அடித்தட்டு கீழ இருக்கிறவங்களுக்கு கூட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான குரல்கள், ஜனநாயக குரல்கள் வந்துட்டு இருக்கிற சமயத்துல, இன்னொருவரை தலைவராக கொண்டு வந்தால், இன்னொருவரை சிஎம்மாக கொண்டு வந்தால், அந்த கட்சியே கபலீகரமாயிடும் அப்படிங்கிறது அந்த அந்த கட்சி உண்மையிலேயே கொள்கை ரீதியாக கட்டப்படுதா? அப்படிங்கிற கேள்வி எழுப்புது. இன்னைக்கு கெஜ்ரிவால் அ இத கூட சொன்னாங்க. மனைவிய கொண்டு வந்தா தான் கட்சிய காப்பாத்த முடியும் அப்படிங்கிற மாரிலாம். தெளிவா ஒரு முடிவு எடுத்திருக்காரு. ஒருவேளை அ மற்ற அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டுகள் இல்லாம இருந்திருந்தா அவர்களை முன்னிறுத்தியிருப்பாரு. அதுதான் ஒரு அடிப்படை ஜனநாயகமா இருக்கும். நம்ம தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள பத்தி சொல்றோம். கம்யூனிஸ்ட் கட்சிகள்ல
அந்த மாதிரியான நடைமுறை இருக்கு. ஏன் பிஜேபியே இத வந்து சொல்றாங்களே! பிஜேபி வந்து தலித்தை முதல்வராக்கணுமா, பிஜேபில வந்து சேருன்னு சொல்றாங்க. நாங்க தான் வந்து தலித்தை முதலமைச்சர் ஆக்கியிருக்கோம் அப்படின்னு அவங்களால சொல்ல முடியுது. அப்போ இந்த கட்சி கட்டமைப்புக்குள்ளேயும் 75 ஆண்டுகளுக்கு 75 வயதுக்கு மேல அவங்களால பதவியில நீடிக்க முடியாது என்பது. தொடர்ந்து 2 முறைக்கு மேல நீடிக்க முடியாது என்பது. 2 தளங்கள்ல அதாவது கட்சியிலயும், ஆட்சியிலயும் அவங்க ஒரே நேரத்துல பங்கேற்க முடியாது என்பது. இது போன்ற ஒரு விஷயங்கள் வந்து ஜனநாயகத்துல ஒரு முக்கியம். அதை மறுத்துவிட்டு அடுத்து உதயநிதிய கொண்டு வர்றது, இன்பநிதிய கொண்டு வர்றது வரைக்கும் சீமான் பேசக்கூடிய ஒரு நிலைமை வருது. இப்ப ஏன் வந்து அதாவது திமுக வந்து இப்ப நம்ம சீமானை வந்து ஓ ரொம்ப எளிதா கேட்டுறலாம். உங்கள தாண்டி யார் இருக்கிறா 2ஆம் கட்ட தலைவர்கள்? உங்களுக்கு அடுத்த தலைவர்ன்னு யார சொல்லுவீங்க? உங்கள தவிர மத்த எல்லாரையும் நீங்க வந்து தலைமை பொறுப்புக்கு கொண்டு வர விடுறதில்ல. இது பலரும் அவங்க கட்சியிலிருந்து வெளியேறுகிறவங்க கூட சொல்றாங்க. விஜய் எடுத்துக்கிட்டா, விஜய் கட்சியில அடுத்து யார் வருவா? விஜய தாண்டி என்ன யார் தலைவரா இருப்பா? விஜயகாந்த் எடுத்துக்கிட்டா, விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லாம போனதுக்கு அப்புறம் தான் கட்சி ஒண்ணும் இல்லாம போச்சு. வா ராமதாஸ் எடுத்துக்கிட்டா, ராமதாஸ் அல்லது அன்புமணி ராமதாஸ். இவங்க 2 பேர் தான். அதுக்கு அடுத்து பெரிய தலைவர்கள் யாரு? ஏன் அப்படிங்கிறதான வாரிசு கேள்வி. அரசியல எதிர்த்த வைகோவே இப்ப அவர் பையன தானே கொண்டு வந்திருக்காரு. பையன தான் கொண்டு வந்திருக்காரு. ஆனா நான் சொல்றது திமுகவினுடைய கட்டமைப்பு வேற. ம். திமுகவுல எவ்வளவு பெரிய தலைவர்கள் இருக்காங்க. ஆர். ராசா இருக்காரு. நேரு இருக்காரு. அ அவங்க டி.ஆர். பாலு இருக்கிறாரு. அதே மாரி கனிமொழி இருக்கிறாங்க. இப்ப பல பேர் சொல்லலாம். இப்போ கனிமொழியை வைத்தா கூட அது வந்து வாரிசு அரசியலாக படாது. ஓரளவுக்கு பார்க்கப்படாது. உதயநிதியை நேரடியா கொண்டு வரதை காட்டிலும் கனிமொழியை கொண்டு வர்றது வந்து பெருசா பார்க்கக்கூடாது. பல்வேறு அ ஆளுமை மிக்க அரசியல் புரிந்து கொண்ட அதாவது திமுகவினுடைய அடிமட்ட தொண்டர்களா இருந்து அரசியலை கற்றுக்கொண்ட பலர் வந்து அதுல இருக்கிறாங்க. அப்படி பார்த்தா இப்ப பல கட்சிகள்லயும் அந்த மாதிரியான ஒரு நிலைமை இல்ல. அப்படி அப்படி இருக்கிற பட்சம் ஏன் வந்து உதயநிதியை கொண்டு வருவதற்கான இந்த முனைப்பு வருது? அப்படிங்கிற கேள்வி ரொம்ப இயல்பா வருது. இது இது வந்து ஒரு பெரிய ஆபத்து தான். பா கலைஞருக்கு பிறகு ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி என்பது ஒரு அதை சமாளிப்பதற்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலயும் அந்த மாவட்ட தலைவர்கள், அவர்கள் ம். வந்து ஏற்கனவே இருந்த மாவட்ட தலைவர்களுடைய பிள்ளைங்க. அமைச்சர்கள் வந்து இப்ப டி.ஆர்.பி. ராஜா எடுத்துங்க, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எடுத்துங்க. எல்லோருமே வந்து ஏற்கனவே அமைச்சர்களாக இருந்தவங்களுடைய புள்ளைங்க. சீட்டு குடுக்குறதும், எம்.எல்.ஏ. சீட்டு குடுக்குறதும், முன்னாள் எம்.எல்.ஏ.வுடைய புள்ளைங்க. இப்படி ஒரு வாரிசு அரசியல வந்து எல்லா பக்கமும் அதை கொண்டு போறதன் மூலமா இதை வந்து சமாளிச்சுக்கிறாங்க. இது வந்து மிகப்பெரிய ஆபத்து. அப்போ இந்த கட்சி வந்து அடுத்த கட்டமாக இன்னொரு நீங்க வந்து கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் தாண்டி வந்திருக்கீங்க. அடுத்து ம். ஒரு 25 ஆண்டு இந்த கட்சி தாங்குமாங்கிறது சந்தேகம். அது வந்து கேள்விக்குள்ளாக்கப்படும். இப்ப எல்லாருக்குமே அந்த பதவிகளுக்கு வருவதற்கும், அ ஓ ஓட்டு கட்சியினுடைய ஒரு முக்கியத்துவமே இந்த பதவி அரசியல் தான். அந்த பதவி அரசியலுக்கு வருவதற்கு எல்லோரும் முயற்சிப்பாங்க. தொடர்ந்து நீங்க வந்து அப்பம் புள்ளைக்கே வந்து பதவியில குடுக்கும்போது, கட்சி என்ன மாதிரியான கட்சி என்ற கேள்வி மற்ற தொண்டர்களுக்கும், மற்ற இதற்காக தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி உதயநிதியை கொண்டு வருவது என்பது அந்த கட்சியினுடைய அ அவங்களுடைய உரிமை தான். அதுல நம்ம வந்து தலையிடுவதற்கு இல்ல. ஆனால் அது ஆட்சியாக மாறும் பொழுது, அதை கேள்வி கேட்கிற இடம் இருக்கு. இது வந்து துணை முதல்வர் என்பது நாட்டை ஆளுகிற இன்னொரு தலைமையை கொண்டு வருகிற ஒரு முயற்சி. அப்படிங்கும்போது நாமும் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு. இது கூட்டணி கட்சிகள் இன்றைக்கு ப பேச முடியாமல் இருக்கலாம். ஆனால் மக்கள் மத்தியில பெரிய ஒரு அதிருப்தி வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாரி வைகோ தன் மகனை நிறுத்திட்டாரு. கட்சிக்குள்ளேயே உடனடியா பல அதிருப்திகள் வந்துச்சு. இப்போ இப்ப இந்த கூட்டணியில இருந்ததுனால வைகோ மகன் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார். அது பிஜேபி ஆட்சி எதிர்த்து இந்த கூட்டணி இருக்கிறதுனால. அதுவே அவர் வந்து பிஜேபி கூட்டணியிலயோ அல்லது தனித்தோ நின்றிருந்தா, அவரால வெற்றி பெற்றிருக்க முடியாது. அல்லது பிஜேபி மத்தியில் ஆட்சியில் இல்லாத சமயத்துல இந்த துரை வைகோ நின்றிருந்தா வெற்றி பெற்றிருப்பதற்கான வாய்ப்பு இருக்குமாங்கிறது சந்தேகம் தான். அ அப்படி வந்து மக்கள்கிட்ட பெரிய ஆதரவுலாம் துரை வைகோவுக்கு இப்போதைக்கு இல்ல. அவருடைய அரசியல் செயல்பாடுகளை அடுத்து அவர் எப்படி கொண்டு போறாரு கட்சிய அப்படிங்கிறத வச்சு தான் வருமே தவிர, இப்போதைக்கு அப்படியான ஒரு செல்வாக்கு பெற்ற தலைவராக அவர் இல்ல. ஏன் வந்து அந்த முயற்சிய அவங்க பண்றாங்க அப்படிங்கிறது,
மக்களிடத்திலேயும் அதிருப்திய கொண்டு வரும். எதிர்க்கட்சிகளுக்கும் இதை பேசுவதற்கான ஒரு ஒரு வாய்ப்பை வந்து திமுக அரசு குடுக்குது அப்படின்னு தான் நான் கண்டிப்பா தோழர். இப்ப இன்னொரு புறம் அதிமுகவுக்கு ஒரு சரியான தலைமை இல்லாதனால தான் அது சிதறி கிடக்குது. அது வந்து வீரியம் இல்லாம இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்து இருக்கு. இப்ப விஜய் மாதிரியான ஒரு இளம் அரசியல்வாதிகள் உள்ள வராங்க அப்படின்னா, இப்ப திமுக கட்சிய அடுத்த ஒரு 20, 30 வருஷத்துக்கு காத்து கொண்டு போகணும் அப்படின்னா, அதுக்கு உதயநிதி மாதிரி ஒரு இளம் தலைவர கொண்டு வந்தா தான் சரியா இருக்குன்னு திமுக தரப்புல பல இதோட சேர்த்து இன்னும் பல கருத்து சொல்றாங்க. எப்படி வந்து தேசிய அளவுல காங்கிரஸ் கட்சிக்கு காந்தி குடும்பம் வந்து ஒரு பில்லர் மாரி இருக்கிறாங்களோ, அது மாரி திமுகவுக்கு கலைஞர் அவர்களுடைய குடும்பம் தான் அப்படிங்கிறத அந்த கட்சி தொண்டர்களும் ஏற்றுக்கிறாங்க அப்படிங்க பார்க்க முடியுது. இன்னொன்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு, ஸ்டாலின் அவர்கள விட ஒரு ஜனரஞ்சகமான ஒரு வரவேற்பு மக்கள் மத்தியில இருக்கு. ஏன்னா சினிமா பிளஸ் வந்து அவருடைய யூசுவலா பேசக்கூடிய, எதார்த்தமா பேசக்கூடிய பேச்சு அப்படிங்கிறத அது கட்டமைக்கிறாங்க. இல்ல இயல்பாகவே இருக்கு அப்படிங்கிறது ஒண்ண பார்க்குறோம். ஸோ அடுத்த திமுக கட்சிய காப்பாத்தி கொண்டு போறதுக்கும், ஆட்சிக்கு வந்து தக்க வைக்கிறதுக்கும் இந்த டைம் ஒரு சரியான மூவா இருக்கும் அப்படிங்கிறத ஒண்ணு சொல்றாங்க. ஏன்னா பெரிய அளவுக்கு ஆன்டி இன்கும்பன்சி திமுக ஆட்சியில பெரிய அளவுக்கு இல்ல. ஓரளவுக்கு அங்கங்க இருக்குது. பெரிய அளவுக்கு இல்ல. ஸோ இப்பயே கொண்டு போயிட்டா நல்லது அப்படிங்கிறதுக்காக இந்த முடிவு எடுத்திருக்கலாம்னு சொல்றாங்க. அத எப்படி பார்க்குறீங்க? அதாவது அதான் நீங்க சொல்ற மாரி அந்த கட்டமைப்பை உருவாக்குறாங்க. நீங்க வந்து முதல்ல உதயநிதி படத்தில் நடிச்சதுக்கே காரணம், ஒரு மக்கள் மத்தியில அவர் முகம் வந்து பிரபலமா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுக்கப்புறம் அவர வந்து உள்ள எம்.எல்.ஏவா கொண்டு வருவாங்க. கட்சிக்குள்ள கொண்டு வருவாங்க. அப்புறம் எம்.எல்.ஏவா கொண்டு வருவாங்க. அப்புறம் அ அமைச்சர் பதவி குடுக்குறாங்க. இதெல்லாம் இயல்பா கூட நடக்கலாம். ஆனால் நீங்க ஒவ்வொரு கட்டத்திலயும் வந்து மூத்த தலைவர்கள், அமைச்சரா இருக்கிறவங்க உதயநிதிய புஷ் பண்றாங்க. இப்ப கூட ம். வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு விருதை வாங்குகிற ஒருவர் வந்து உதயநிதிய கொண்டு வர்றது இதுதான் சமயம். அவர கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. தொடர்ந்து அவர் முன்னிறுத்தப்படுகிறார். அவர் வந்து ஏற்புக்கு உள்ளானவராக இருக்கிறார் என்கிற ஒரு நேரேட்டிவ அவங்க தொடர்ந்து செட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன் வந்து இப்ப இதே இதே விஷயத்த ஆர்.ராசாவு செஞ்சா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்களா? கட்சி ஏத்துக்காதா? இதே ம். இதே விஷயத்த மற்ற இன்னொரு தலைவரை வந்து ஸ்டாலின் முன்னிறுத்தி கொண்டு போனா, அதை ஏற்பதற்கு தயாராக இருக்க மாட்டாங்களா? அப்படி என்ன வந்து போர்க்கொடி தூக்கிருவாங்க. இன்னைக்கு பொதுச் செயலாளரா துரைமுருகன் இருக்காரு. இப்ப டி.ஆர். பாலுவ பொதுச் செயலாளரா கொண்டு வந்தா, இவருக்கு இன்னொரு பொறுப்பை குடுக்க போறீங்க. அவ்வளவுதானே. அதை வந்து கன்வின்ஸ் பண்றது பெரிய பெரிய காரியமாலாம் இருக்காது. இப்ப துணை முதல்வர்ங்கிற பொறுப்பு ஏன் தேவைப்படுது? நீங்க ம். அடுத்த முதல்வர் அப்படின்னா அது அது வேற. துணை முதல்வர்ங்கிற பொறுப்பு இப்போ தேவையற்றதுல்ல. இப்ப ஜெயலலிதாவ வந்து ஆ க இது ஊழல் குற்றச்சாட்டுல உள்ள போகும்போது மாற்றாக ஒரு ஆள வைக்கிறாங்க. அப்படி ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆளு தேவைப்படுது. இப்போ கலைஞருக்கு உடல்நிலை சரியில்லாத போது தான் வந்து துணை முதல்வர் பொறுப்பு தேவைப்படுது. இப்ப நீங்க துணை முதல்வர் பொறுப்புங்கிறது இப்போ பிஜேபி எப்படி பயன்படுத்துதுன்னா, ஆ அவங்கள கன்வின்ஸ் பண்றது. கூட்டணிய வந்து சமரசமா கன்வின்ஸ் பண்றதுக்காக, இந்தா உனக்கு ஒரு துணை முதல்வர் பொறுப்பு, உனக்கு ஒரு துணை முதல்வர் பொறுப்புன்னு குடுக்குறாங்க. அப்படி ம். திமுகவுக்கு இப்ப உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பொறுப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்படிங்கிற கேள்வி வந்து நமக்கு இருக்கு. இப்போ அடுத்து 25 ஆண்டு விஜயை எதிர்த்து விஜய், உதய்ங்கிறது தான் வந்து ஒரு சரிசமமான அரசியல கொண்டு போகும். ஆனால் நீங்க ஸ்டாலின், விஜய்ன்னு பேசி பாருங்க. ஸ்டாலினோட ம். கை தான் உயர்ந்தரிக்கும். அவரு அவரோட அரசியல் அனுபவம் என்ன? அவருடைய இன்றைக்கு இருக்கிற அவருடைய அரசியல் செல்வாக்கு என்ன? அவர் முன்னாடி விஜயால அரசியலே பண்ண முடியாது. அப்படி ம். இருக்கிற சமயத்துல ஏன் நீங்க வந்து உங்களுடைய கட்சியினுடைய செல்வாக்கை நீங்களே குறைச்சுக்கிறீங்க? நான் சொல்றேன், ஒரு 15 ஆண்டுகளுக்கு பிறகு விஜய், உதய் அப்படிங்கிறதான அரசியல் சூழ்நிலை உருவாகும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கணிப்பு. ஆனால் அதை ம். வந்து இன்றைக்கே புஷ் பண்ணி அடுத்த 2026லயே நீங்க கொண்டு வரீங்க. விஜய் உ ம். உதய கொண்டு வரதன் மூலமா என்ன கேட்டா உதய கொண்டு வரதன் மூலமா விஜய் செல்வாக்கு பெறுகிறார். அவர் வந்து த தனக்கு நிகரான எதிரியாக உதயை கருதக்கூடிய அளவுக்கு வரும். ஜனரஞ்சகன்னா என்ன? ஜனரஞ்சகம் அப்படி பார்த்தா விஜய்க்கும் செல்வாக்கு இருக்குங்கிற மாதிரி புரிதல் வரும். இப்ப அரசியல் ரீதியாக விஜய் இன்றைக்கு ஒன்றுமே இல்ல. நீங்க வந்து வெறும் பெரியார் சிலைக்கு மாலை போடுறதுனால, வெறும் காமராஜர், அண்ணா, காமராஜர், அம்பேத்கர்ன்னு பேசுறதுனால, அவருக்கு அரசியல் புரிதல் இருப்பதாக, அரசியல்ல ஒரு முதிர்ச்சி இருப்பதாக, ஒரு ஒரு உயரிய கொள்கை இருப்பதாக நம்மளால சொல்ல முடியாது. இப்ப
அப்படி உண்மையிலேயே அவர் வந்து அரசியல்ல ஒரு திடமான ஒரு கொள்கையை வைத்திருக்கிறார்ன்னா, அவரு ம். ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து டே 1ல இருந்து பத்திரிகையாளரை சந்திப்பதற்கு தயாரா இருப்பாரு. நீங்க வந்து டிடிவி தினகரன எடுத்துங்க. அவர் வந்து ம். அரசியல்ல குதிச்சாரு. குதி மொ மொத நாள்ல இருந்து அவர் பத்திரிகையாளர கையாண்டாரு. அண்ணாமலைய எடுத்துங்க. அண்ணாமலை மொத நாள்ல இருந்து பத்திரிகையாளர கையாண்டு கொண்டிருக்கிறார். அப்படி ஏன் வந்து விஜய் வந்து ஏன் பத்திரிகையாளர் முன்னாடி வந்து உட்கார முடியல? 4 கேள்விக்கு அவரால பதில் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு அரசியல் தெளிவார்ந்த ஒரு அரசியலை கொண்டிருக்கவில்லை. அப்படி ஒரு ஆள் கிடையாது. ம். அதே மாரி தான் நீங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து இப்போ ஸ்டா ஸ்டாலின் சொல்ற அளவுக்கு ஸ்டாலின் ரொம்ப எளிதா பதில் சொல்லிட்டு போயிறாரு. திருமாவளவன் வந்து நாடு முழுக்க ஒரு பிரச்சனையா திருமாவளவனுடைய கருத்துக்கள் வந்துட்டு இருக்கும்போது, அது மிக எளிதா அவர் பேசி முடிச்சுட்டு போயிறாரு. உதயநிதிக்கு அந்த அளவுக்கு பத்திரிகையாளர்கள்ட்ட பதில் சொல்ற அளவுக்கு அரசியல் அறிவு இருக்கா? அப்படி பார்த்தா இல்ல. இப்போ நீங்க வந்து உங்களுடைய கட்சியினுடைய திமுக என்கிற ஒரு மிகப்பெரிய தத்துவார்த்த கட்சியினுடைய அ அந்த அந்த தன்மையே அதனுடைய மதிப்பையே குறைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் பொருள். ம். உதயநிதிய கொண்டு வரதன் மூலமா. அந்த அளவுக்கு உதயநிதிக்கு ஒரு அரசியல் நோக்கம். அவங்க அப்பா, அவங்க தாத்தா அந்த வழியில வளர்ந்தவரு. அதனால வராரு. இன்றைக்கு அவர் வர்றதுனால அந்த கட்சி கட்டமைப்பை அப்படியே மாற்றி இவர் கையில குடுக்க முடியும். இது மாதிரியான காரணங்களுக்காக தான் வராங்களே தவிர, கொள்கை ரீதியா என்ன வந்து எந்த தலைவரை விட இவர் முன்னிலையில இருக்கிறார். இங்க இருக்கிற மற்ற அதனால நன்றி. இப்பவே உதயநிதியை கொண்டு வருவது என்பது திமுக அரசுக்கு வந்து திமுகவுடைய கட்சிக்கு வந்து ஒரு பின்னடைவா தான் பார்க்கிறேன். அது வந்து ஒரு 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 படி கீழ இறங்குறது தான். விஜய் போன்றவர்களுக்கு நிகராக கட்சியை குறைத்து மதிப்பிடுவதா தான் மாறும். தொடர்ந்து ஸ்டாலினுடைய இந்த நகர்வுகளே வந்து சரியா போயிட்டு இருக்கு. பிஜேபி போன்ற ஒரு பெரிய கட்சிகளை எதிர்த்து போரிடுவதற்கு ஒரு வலிமையான தலைவராக உருவெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. உதயநிதி எந்த அளவுக்கு செய்ய போறாருங்கிறது சந்தேகம் தான். அதனால இந்த முயற்சியை கைவிடுவது தான் திமுகவுக்கு நல்லது என்று நான் நினைக்கிறேன். கண்டிப்பா தோழர். தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி தோழர். தொடர்ந்து பேசலாம். நன்றி.